உங்கள் பாசத்திற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு மக்களின் தடம் முதலமைச்சர் அண்ணன் திரு செந்தமிழின் சீமானுடைய தங்கி உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் நீட் என்ற ஒன்று நமக்கு தேவைப்படாது என்று சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெரும் அழகானவர்கள் சொல்கின்ற கருத்து என்னவென்றால், மக்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒரே காரணம் ரெண்டு பேரு, ஐயா பிரதமர் அவர்கள், ஐயா முதல்வர் அவர்கள். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நடிகர்களோடு விருது கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பிரதமர், இங்கு நடிகனாக இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். எங்கு பார்த்தாலும் என்னைய மட்டும் ஏன் குறை சொல்றீங்க சொல்ல தெரியும் உங்களுக்கு. என்னுடைய பிள்ளைகளை கை வைக்கக்கூடிய காவல்துறையின் தைரியம் யார் கொடுத்தா? இதுல ஆகச்சிறந்த ஊடகங்கள் நீட்டை பற்றி பேசுவது கிடையாது. இந்த பக்கம் நீட்டினா இந்த பக்கம் பார்த்தீர்களா நானும் போய் அப்படி என்னதாங்க அதிர்ச்சி நடந்துட்டு தொட்டு பார்த்தா, அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்னங்கிறாங்க, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு வாட்டர் கேன் வேணுங்கிறாங்க. ஐயா பன்னீர்செல்வம் என்னங்கிறாங்க, சட்டம் வந்து தூக்கி அடிச்சுடுவாங்கிறாங்க. இதுக்கு நான் தான் விஜயகாந்த் வச்சுக்கீங்க, சொல்றாங்க சிரிக்காதீங்க, நான் தான் விஜயகாந்த் வச்சுக்கோங்க. இது குபீர் என்று சிரித்தாரு, எப்படி சிரித்தாரு? இதுதாங்க அந்த குபீர் என்று மக்களுடைய தேவையை சொல்லக்கூடிய எந்த இடத்துல இருக்கு? ஒரு அக்காட்ட கேக்குறாங்க, அக்கா அம்மா இந்த மாதிரி நடிகைகளை கூட்டிட்டு சொல்றாங்க அப்படின்னா எங்க வீட்டுக்காரர்கள் நிறைய பெண்கள் வச்சிருக்காங்க, இப்ப கூட வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பெண்மணியோட இதயத்துல தன்னுடைய வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாங்க புரிஞ்சு பிறவி கடன் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி. நீங்க நீட்ட ஒழிக்கலாம், ஒழிக்கவே வேண்டாம். மாண்புமிகு தமிழ்நாடு மக்களுக்கான முதலமைச்சர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முடிப்பார். சும்மா இதையெல்லாம் பேசுறது கிடையாது. எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கல்லூரியில ஒரு பாட்டு பாடிட்டாங்க, வட்ட பாறையில. அதை புடிச்சு வந்துடானுங்கப்பா. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க படுத்துற நாங்க கேட்கிறோம். இப்ப நான் பாட்டை நீங்க கேட்கறீங்களா? வட்ட பாறையிலே வரகரிசி கீட்டனிலே நீங்க ஒரு கேட்டு நிக்காதான் இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேறமா ட்ரை பண்ணலாம். அன்புள்ள தற்கூறிய தவற எடுத்து கேள்வி கேட்கலன்னா கேள்வி கேட்க நான் கம்பெனி இருக்குடா சுவாமி எல்லாம் பேசுகிறேன் முட்டை கொடுக்காதா கேக்குதா? போனாக ஏமாம இதுவரை காணோமே இதுதான் தானே. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி பாடலாம் அப்படின்ட்டு மண்ணா போச்சு மக்களின் மண்ணா போச்சு கண்ணீரோடு கவலையத்தா எங்க போய் சொல்லுங்காடா. ஆனா மந்தமிழ பிள்ளை என்றும் விட்டு போடுறா. எத்தனை பாட்டு பாடணும் திரையாத வந்தவரு தலைமாறு. ஐயா உங்களோட ரசிகங்க நான், உங்களுடைய ரசிகன். ஆனா நீங்க ஒன்னையும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. 23ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கணும். ஆனா என்ன பண்ணாங்க, அமைச்சர் அத்தனை பேர் போய் அமைச்சிட்டு இருக்கிறாங்க. எங்க திரையரங்கு. அப்ப நான் அந்த படத்தை பார்த்தேன், நேற்று நைட் வரும்போது ஒரு படத்தை போட்டு பார்த்தேன். காருக்கு நான் அழுந்தா ஐயா வாட்ரோ வெரி ராங்கோ ரொம்ப ராங்கோ. என்னுடைய பள்ளி குழந்தை பாடாறு கண்ணத்தில் அறையக்கூடிய ஒரு காவல்துறை இருக்குது. அதை கேட்கறதுக்கு வக்கீல்ல இந்த இடத்துல வந்து நெஞ்சு குடி இருக்கிற மண்ணாங்கட்டில் குடின்னு சொல்றீங்களா? ஐயா சொல்றாங்க நாங்க பாத்தீங்கன்னா நாங்க விஜயகாந்த் மாதிரி பேசுவோம். ஐயா எங்களுக்கு எல்லாம் பயம் கிடையாது. ஐயா நாங்க வந்து கேளுங்க, கண்ட ஆளுக்காக நிக்கிற ஆள் கிடையாதுங்க, காளையாக நிக்கிற தலைவர் நிற்கிறார்கள்.
நீ தேர்வை ஒழிக்கிற வேண்டாம். நீ தேர்வு ஏன் வேண்டாம்? விட்டு வைக்கிறவங்களுக்கு காது மூக்குது தோட்டல என் பெண்ணுடைய மார்க் போட்டு உடையில கழட்டிக்கிறீர் அரசு கேடுகிட்டாங்க. எந்த மாநிலத்தில் நடந்திருக்குதா? எந்த மாநிலத்தில் இன்னைக்குதான் வட இந்தியாவுக்கு புத்தி வந்திருக்கு. காக்கு வச்சுக்கிற ஒரு கட்சிக்கு புத்தி வந்து இன்னைக்கு ஐயா பிரதமர் மோடி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டாப்புல. இவரு இந்த பக்கத்து வீட்டுக்கு போய் வர மாட்டாப்புல. கேட்டா நான் உங்க வீட்டுலதான் இருக்கேன். ஐயா நீங்க இருக்கீங்க சட்டமன்றத்தினா சட்டமன்றம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? காமெடி குழு. இந்த பக்கம் உங்க அப்பாவை காணும், அந்த பக்கம் உங்க மனைவியை காணும். வாழ்கிறோம் விடுதலை புலி செந்தமிழன் சீமான் ஒருத்த உள்ள போயிட்டானா? என்ன நினைச்சுக்கிட்டீங்க? இந்த பக்கம் பெண்களுடைய பாதுகாப்பு சக்தி சிரிச்சிட்டு இருக்குது, சண்டி சிரிச்சிட்டு இருக்குது. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா என் தம்பிக்கு நான் சொல்லுங்க. பெண்கள் பாதுகாப்பு சந்தி சிரிக்குது. ஒரு தாவேகா நிர்வாகி 50 பெண்களை நிர்வாணமா வீடியோ எடுத்து அந்த பெண்களை பாதி வன்முறை கொடுக்கிறான். இந்த அரசுல புரிஞ்சிட்டு மக்களுடைய பாதுகாப்பு கேட்கறதுக்கு வழி இல்ல. சட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்டா பொய்யான வழக்குகளாம். பொய்யான ஐயா பார்த்து கூட படிக்கும் போது தப்பா பேசுற உங்களுக்கும் பார்க்காமைய படிக்கிற சரியான பிள்ளைங்க நாம் நிறைய வித்தியாசம். நீங்க சட்டசபை நக்கல் சொன்னா நாங்க எங்க நக்கல் பண்ணுவோம்? நீங்க திரைகள் தான், நாங்க தரையில். அது வந்து குளத்தூர்ல நான் மதிக்கிறேன். ஐயா ஸ்டாலின் அவர் என்ன பண்ணிக்கிறீங்களா? குளத்தூர்ல போய் பார்த்தா நல்லா வச்சிருக்கிறாரு. இப்ப 3 முறை கறந்து போகுது. கழிவறையில கழிவறை போயிட்டு போது அங்க போய் விசில் அடிச்சு விட்டு அவன் கீழே விழுந்துட்டான். அங்க போய் விசில் அடிச்சு விட்டு அவன் கறந்து போயிருச்சு. ஏன் கறந்து வர்ற? ஏங்க ஐயா முதலமைச்சர் ஏங்க கறந்து வரல? ஏங்க என்ன எங்க வழக்கமாக்கு என்னங்க இப்படி மாற்றோம்? நாங்க மரியாதையா சொல்றோம், அன்போடு சொல்றோம். இல்லாட்டி வாகனம் பிள்ளைகள் ஆட்சியோட என் தாய் தமிழ் உறவுகளே, மீண்டும் ஒருமுறை சொல்லிக் கொள்கிறேன், வரலாற்றிலே இப்பதான் ஒரு எதிரியை நீங்க நேர்ல வாங்குறீங்க. சீமான் நோ சாரி மாண்புமிகு தமிழ்நாடு மக்களுக்கு கள முதலமைச்சர் திரு அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ற விடுதலை புலி பிரபாகரனுடைய தம்பி, அவர்களுடைய தம்பி நிற்கிற பிரபாகரன் பிள்ளைகள் நிற்கிறோம். நாங்க கேசுக்கு ஓடுறவங்க கிடையாது, வயது குச்சியத்துக்குள்ள ஓடக்கூடிய ஆளே கிடையாது. விடுதலை புலி நாங்க களத்து நிற்போம், என்றும் மக்களுக்காக நிற்போம். தமிழ் தாய் வாழ்க! நாம் தமிழ், நாமே தமிழ்.